நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கக்கா? வாங்க விளையாடல, வெறுப்பா இருக்கு. உனக்கு வெறுப்பா இருந்தா உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாடு. யாருமே இல்ல. ஐ போய் சொல்லாத, உனக்கு தான் அந்த ரஞ்சித் இருக்கான்ல, அவ ஊருக்கு போயிட்டான். ஏன் லூஸ் கூட தான் ஊருக்கு போயிருக்கான். எப்போ வருவானோ? போன உடனே என்ன மறந்துட்டான், கால் கூட பண்ணல. நல்லா செட்டிலா இருப்பான். அக்கா விளையாடல, வாங்கக்கா. அக்கா வாங்கக்கா விளையாடலாம். சரி, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், நீ கீழே போ. ம். போனை எடுக்கவே மாட்டேங்கிறான். ஒருவேளை சார்ஜ்ல போட்டு ஊர் சுத்த போயிருப்பானோ? நான் கால் பண்ணுவேன்னு தெரியும்ல, அப்புறம் எப்படி அவன் வச்சுட்டு போலாம்? ஐயோ என்ன காலை கட் பண்றான்? மவனை விட மாட்டேன்டா. பயம் விட்டுருச்சு போல. பழையபடி உன்னை காலியா மாதிரி காலி பண்றேன். ஊருக்கு யார் யார் போனது? திவ்யா, லட்டு, ஹரிணி. திவ்யா லட்டு கிட்ட கடலை போட மாட்டான். ஒருவேளை அந்த ஹரிணிய பார்த்து ஆஃப் ஆயிருப்பானோ? இருக்கும் இருக்கும். இல்லனா என் கால் அட்டன் பண்ண வேண்டியது தானே. கால் பண்ணடா, அவன்கிட்ட சொல்லிடலாமா? டேய் வேணாண்டா, அவன் தாங்க மாட்டாடா, கட் பண்றா. டேய் சொல்ல திட்ட போறாடா. டேய் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா கார்த்தி. என்னைய வெறுப்பேத்துறியா? உனக்கு சாவு நெருங்கிடுச்சுடா. இல்லனா இந்த ஜெயா காலை கட் பண்ணுவியா? நேர்ல வா, உன்கிட்ட பேசவே போறதில்ல. இப்ப கால் பண்ண பாத்தியா? இதுதான் உனக்கு கடைசி கால். இனிமே செத்தா கூட உனக்கு கால் பண்ண மாட்டேன். அக்கா வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்ல. வா. ஹலோ, 40,000 வேஸ்ட் ஆயிடும். அடே வேமடா தலியா தலியா தலியா. ஐயோ டேய் கார்த்தி 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 கார்த்தி. வேமடா லெஃப்ட்ல வாடா. கார்த்தி 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 கார்த்தி. மாப்பிள்ள கார்த்தி எழுந்துடா. ஏய் கார்த்தி, ஏய் ஃபோன் பண்ணிட்டே இருக்கடா. என்னடா சொல்லுவேன்? எழுந்துடா. டேய் அப்போ என்னடா எழுந்துக்க சொல்றா. டேய் கார்த்தி கார்த்தி டேய் டேய் கார்த்தி, அசோக் கத்துறது உன் காதுல கேக்குதா இல்லையாடா? எந்திரா. டேய் கண்ணை திறந்து பாருடா. டேய் எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடா. டேய் அவனுக்கு ஒண்ணும் ஆகாதுடா. டேய் கார்த்தி பாருடா, அப்போ சொல்றாடா. எந்திரிச்சு சொல்றா, ஒண்ணும் ஆகாது. எந்திரா டேய் கார்த்தி, எந்திரா. டேய் ப்ளீஸ்டா. மாப்பிள்ள ஒண்ணுமே பேச மாட்டான்டா. டேய் மாப்பிள்ள டேய் சும்மா நடிக்காதடா, எந்திரா, எங்க கூட பேசுடா கார்த்தி. டேய் ஏன்டா எல்லாரும் அழுவுறீங்க? அவனுக்கு எதுவும் ஆகாதுடா. அவன் நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டான். அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. பயமா எந்திரா. டேய் அவனோட எங்கேயும் போக மாட்டான்டா, அவன் பொழைச்சுப்பான்டா, பேசாம இருக்கடா.
டேய் கார்த்தி டேய் எந்திரா சொல்றல. டேய் கார்த்தி டேய் எந்திரா, பயமா இருக்குடா. டேய் கார்த்தி எந்திரா. டேய் மாப்ள, நம்ம ஊர் ஹாஸ்பிட்டல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் சென்னையில இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருக்கோம். அதனால நீ பசங்களை கூட்டிட்டு அங்க வந்துடுறா. டேய் கார்த்திக் ஒன்னும் ஆகாதுடா, பயப்படாதீங்கடா. கார்த்திக் தலியா ஆட்டோ வரமையா. டேய் கார்த்தி, ஜோக்கர் தான் சிரிப்பு இல்ல. இன்னைக்கு ஏன் அப்படி இருக்க? சரிடா டேய் சரிடா. டேய் நீ போயிட்டா நான் என்னடா பண்ணுவேன்? மச்சான், நீ இல்லைன்னா எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ணுவாங்க. டேய் கார்த்தி எதிரா கார்த்தி. அடே கொஞ்சம் தள்ளிடா ப்ளீஸ். சீக்கிரம் போட. கார்த்தி அண்ணா, எமர்ஜென்சி வார்டுக்கு எப்படின்னா நேரா போப்பா. ஹலோ ஹலோ, என்னப்பாச்சு? என்னாச்சு? பாருங்க டாக்டர். பாருங்க டாக்டர். டாக்டர் என்னப்பாச்சு இவருக்கு? டாக்டர், எங்க ஃப்ரெண்ட் டாக்டர், எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். எப்படி பாச்சு இவருக்கு இப்படி? என்ன ஆச்சுன்னு கேக்குறல, ஏன் முழிக்கிறீங்க? டாக்டர், நாங்க எங்க ஃப்ரெண்ட் ஊருக்கு போயிருந்த போது அங்க இல்ல டாக்டர், ஊர்ல இருந்து மரத்துல இருந்து குதிக்கும் போது கம்பி குத்திடுச்சு டாக்டர். எப்படியா காப்பாத்துங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். இவரை பார்த்தா கீழே விழுந்து கம்பியில குத்துற மாதிரி தெரியலையே, யாரோ கத்தியில குத்துற மாதிரில இருக்கு. என்ன எல்லாரும் பொய் சொல்றீங்களா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கேட்கணும்ல, யாராவது உண்மையை சொல்லுங்க. டாக்டர், ஆமா டாக்டர், ஊருக்கு வந்த இடத்துல என் ஃப்ரெண்ட் இவனை கத்தியால குத்திட்டான். இதை சொன்னா போலீஸ் கேஸ் அது இதுன்னு ட்ரீட்மெண்ட் பண்ணாம போயிட போறீங்கன்னு சொல்லிதான் நாங்க போய் சொல்லிட்டோம் டாக்டர். எங்களை மன்னிச்சிருங்க டாக்டர், எப்படியாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க டாக்டர். மன்னிச்சிருங்க டாக்டர். அப்படின்னா அது கொலை கேஸா? ஆமா டாக்டர். டாக்டர், எப்படியா காப்பாத்துங்க டாக்டர். கால்ல Please, doctor. Please, doctor. பாருங்க, முதல்ல எழுந்துருங்க, போங்க. ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது அதை வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அந்த அளவுக்கு மோசமான டாக்டர் நான் கிடையாது. நான் பாத்துக்கிறேன், ஒண்ணு நீங்க கவலைப்படாதீங்க. இவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க, அப்புறம் எதுக்காக அந்த ஃப்ரெண்ட் இவனை கொலை பண்ணா? சிஸ்டர், இவர் உடனே ஐசியூல அட்மிட் பண்ணுங்க. சீக்கிரம் போங்க போங்க போங்க. டேய் மாப்ள, என்னடா சொன்னாரு? தெரியலடா, ரொம்ப பயமா இருக்கு மாப்ள. அவெல்லாம் ஃப்ரெண்டாடா, அவனை அன்னைக்கு அடிச்சு துரத்தி இருக்கணும்டா. இப்ப அவனால தான்டா கார்த்திக் இந்த நிலைமை. டேய், அதான் டாக்டர் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்களடா, அப்புறம் என்னடா? டேய் மாப்ள, அவனுக்கு ஒண்ணும் ஆகாதுடா, அவன் பொழைச்சுப்பான்டா. டேய் போடா, என்னால தாங்கவே முடியல மாப்ள. அவனு மட்டும் தான் ஆச்சுன்னு வச்சுக்க, ஒருத்தனை சும்மா விட மாட்டேன்டா. டாக்டர், இப்ப அவனுக்கு டாக்டர், இப்ப அவனுக்கு எப்படி இருக்கு? அவன் பொழைச்சுப்பானா? தம்பி, இப்பதான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருக்கேன். கத்தி குத்து வேற ரொம்ப ஆழமா போனதால
லிவருக்கு போக வேண்டிய நிறைய நரம்புகள் எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. இவருக்கு உடனே மேஜர் ஆபரேஷன் பண்ணி ஆகணும். டாக்டர் அப்போ உடனே அந்த ஆபரேஷன் பண்ணுங்க. தம்பி, அதுல ஒரு சிக்கல் இருக்குப்பா. என்ன டாக்டர்? ஏன்னா இந்த ஆபரேஷன் பண்றதால பேஷண்ட் 100% உயிர் பிழைப்பாருன்னு சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு உயிர் பிழைக்க சான்ஸ் இருக்கோ அதே அளவு சாகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. சோ இந்த ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி நோ அப்ஜெக்ஷன் ஃபார்ம்ல சைன் வாங்குவோம். இது ரெகுலரா நடக்கிற ஒரு சின்ன ஃபார்மாலிட்டி தான். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. ஓகே டாக்டர், நான் சைன் பண்றேன். தம்பி, இதெல்லாம் கொஞ்சம் சீரியஸான விஷயம்ப்பா. சின்ன பசங்கள சைன் பண்ணக்கூடாது. ரத்தம் சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான் சைன் பண்ணும். உடனே பேஷண்டோட அப்பா அம்மா வர சொல்லி ஃபார்ம்ல சைன் வாங்குவோம். உடனே ஆபரேஷன் பண்ணிடலாம். மச்சான் இப்ப என்ன பண்றது? டேய், இனிமேலே இத கார்த்தி அப்பா அம்மா கிட்ட மறைச்சா தப்பாயிரும்டா. சரிடா, இதை எப்படி அவங்க கிட்ட சொல்றது? அதான்டா எனக்கு பயமா இருக்கு. டேய் சக்தி, நீ அவங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி அவனுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் வர சொல்றா. வந்ததுக்கு அப்புறம் மத்த விஷயத்த சொல்லிக்கலாம்டா. சொல்லுப்பா கார்த்தி, சக்தி கிராமத்துல நல்லா என்ஜாய் பண்ண போற? ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு கால் கூட பண்ணல? ஹலோ அப்பா, நான் கார்த்தி இல்லப்பா, சக்தி பேசுறேன். சொல்லுப்பா. அப்பா, என்னப்பா தேங்குற? ஊர்ல ஏதாவது பிரச்சனையா? சொல்லுப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சென்னைக்கு வரும்போது கார்த்திக்கு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? என்னப்பா சொல்ற? அதெல்லாம் பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லப்பா. நீங்க உடனே நங்கநல்லூர்ல இருக்கிற பிஎம் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கப்பா. சரி, நான் உடனே கிளம்பி வரேன்ப்பா. ஓகேப்பா. சக்தி, கார்த்தி அம்மா வந்து கேட்ட நான் சொல்லுவேன். கார்த்தி கார்த்தி. டேய் அழாதடா, அவனுக்கு ஒன்னும் ஆகாதுடா. என்னடா ஒன்னும் ஆகாது? சாவடிச்சிட்டீங்கடா பாவிலா. எல்லாம் என்னாலதான்டா. நான் உன்னை ஊருக்கு கூப்பிடாம இருந்திருந்தா இப்படிலாம் இருக்குமா? நானே என் ஃப்ரெண்ட கொண்டுட்டேனடா. இவனை கூப்பிட்டேனே, அதோட விட்டுருக்க கூடாதாடா? எதுக்குடா அந்த பாலா போன ஆள்காட்சியும் கூப்பிட்டேன்? நானே இவனை கொண்டுட்டேன்டா. இப்படி பண்ண நானே கொண்டுட்டேன்டா. யார் நீங்க எல்லாம்? எதுக்கு இங்க ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க? எல்லாரும் வெளியில போய் வெயிட் பண்ணுங்க. மேடம், என் ஃப்ரெண்டு மேடம். அழாம எப்படி மேடம் இருக்க முடியும்? டேய், நீ தான்டா காரணம். ஏய் அப்பாடா, எப்படியா இருக்கா? கண்டுபிடிச்சானா? ஏதாவது சொன்னாங்களா? பேசியா? எதுவுமே சொல்ல மாட்டாங்கப்பா. அவன் இன்னும் கண் விழிச்சு கூட பார்க்கல. எனக்கு பயமா இருக்குப்பா. பயப்படாதயா, எதுவும் ஆகாது. அந்த முருகன் நமக்கு துணை இருக்காயா. எதுக்கும் கவலைப்படாதயா, தைரியமா இரு. சரிப்பா, வச்சிரட்டுமாயா? கார்த்திக், அழாதம்மா, அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. கார்த்திக், அழாதம்மா. ஐயோ ஐயோ. ஐயோ ராஜா, என்னாச்சு பையனுக்கு? என்னாச்சுன்னு சொல்லு. டாக்டர் என்னப்பா சொன்னாரு? பெருசா எதுவும் இல்லையே, அவன் உயிருக்கு அந்த ஆபத்து இல்லையே. சொல்லுங்கப்பா. ஏற்கனவே ஒருத்தனை பறி கொடுத்துட்டு நிக்கிறோம். அவன் எங்களுக்கு வேணும், எங்களை விட்டு போயிடக்கூடாதுயா. யார் நீங்க? எல்லாரும் ஏன் இங்க நின்னு அழுதுட்டு இருக்கீங்க? டாக்டர், நான் கார்த்தியோட ஃபாதர்.
அவனுக்கு ஒண்ணும் இல்லையே, நார்மலா தானே இருக்கான். எவ்வளவு செலவானா பரவாயில்ல டாக்டர், எப்படியாவது காப்பாதுங்க. அவன் தான் எங்களுக்கு எல்லாமே. அவனை எப்படியாவது காப்பாதுங்க டாக்டர், ப்ளீஸ். சார் ப்ளீஸ் எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுங்க. அவருக்கு பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தைரியமா இருங்க. அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே டாக்டர். 48 ஹவர்ஸ்க்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது. ரொம்ப ஃபோர்ஸா கத்தி இறங்கியிருக்கு. அவரோட மூச்சுக்குழல் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அவர் பிரீத்திங்கே ரொம்ப கஷ்டப்படுறாருமா. என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரை பண்ணலாமா டாக்டர்? நாங்களும் டாக்டருக்கு தான் படிச்சிருக்கோம், சும்மா ஒன்றும் வைத்தியம் பார்க்கல. நீங்க எங்க கொண்டு போய் அட்மிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்க கொண்டு போய் அட்மிட் பண்ணிக்கங்க. நாங்க ஒன்றும் அப்ஜெக்ஷன் பண்ணல. ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல டாக்டர். எப்படியாவது என் பையனை காப்பாத்தணுங்கிறதுக்காக சொன்னேன். எங்களால முடிஞ்ச பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க பயப்படாதீங்க. அம்மா, டேய், ஏன்டா இப்படி எல்லாரும் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தரை பார்த்துட்டு உம்முன்னு இருக்கீங்க? அதான் உங்க அம்மா அப்பா வந்ததும் கையெழுத்து போட்டு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்குல்லடா, அப்புறம் ஏன்டா எல்லாரும் இன்னும் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? டேய் அப்போ காத்தாடி, இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே இருக்க போறீங்க? எங்க கார்த்தி எங்க கூட திருப்பி எழுந்து நடந்து வர வரைக்கும்டா. டேய், நம்ம இவ்வளவு பேருடைய பாசத்தை தாண்டி அந்த கடவுளே நினைச்சாலும் கார்த்தியை ஒன்றும் பண்ண முடியாதுடா. சக்தி, உனக்கே நல்லா தெரியும், நாங்க என்னதான் காலேஜ்ல அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டாலும் 5 நிமிஷத்தை செந்துரும்டா. இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணா பழங்கின எங்க கார்த்திய இந்த நிலைமையில பார்க்கும்போது எங்களை வேற என்னடா பண்ண சொல்ற? டேய், நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான்டா. சாப்பிடாம அவனை நினைச்சு கவலைப்படுற விஷயம் கார்த்திக் தெரிஞ்சா அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்கடா. டேய் இந்தா, எனக்குலாம் வேணாண்டா. இந்தா மாப்ள. எனக்கு வேணாம்டா. டேய் அப்பு உனக்கு. அசோக்கு நீயாவது குடிடா. என்னடா டீ வாங்கினா வேணாங்கிறீங்க? கார்த்தி நீங்களா எனக்கு சாப்பிட எவ்வளவு வாங்கி கொடுத்துருப்பீங்கடா. இந்த நேரத்துல ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ணக்கூடாதாடா? டேய் சக்தி, நீயாவது சொல்றா, டீ குடிக்க சொல்றா. டேய், நேத்துல இருந்து எதுவும் சாப்பிடாம இருக்கீங்க, டீயாச்சும் குடிங்கடா. டேய் சிவாஜி, எல்லாருக்கும் குடுறா. டேய் குடிடா. குடிங்கடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சக்தி, நம்ம கார்த்திக் இப்படி ஆனது நம்ம காலேஜ் கரஸ்க்கும் பசங்களுக்கும் தெரியுமாடா? நானே கரஸ் கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம தான் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கேன்டா. ஆமா மாப்பிள்ள, ஏற்கனவே அவங்க நம்மள அரணி பிரச்சனையில ஏதோ விரோதியை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. இதுல எந்த பர்மிஷனும் கேட்காம நாம இவ்வளவு நாள் லீவ் போட்டிருக்கோம். இப்ப கார்த்திக் நடந்த விஷயத்த சொன்னா அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியலையடா. அதுக்குன்னு சொல்ல வேணாம்னு சொல்றியா? டேய், அவங்களுக்கு தெரிஞ்சு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளே சொல்றதாண்டா நல்லது. அப்படியே பசங்க கிட்டே சொல்லணும்டா. ஆனா எப்படி சொல்ல போறேன்னு தான் தெரியல. டேய், ஜெயா ஃபோன் பண்றடா. நடந்த உண்மையை சொல்லிடலாமா? டேய் முட்டாள் மாதிரி எதுவும் பண்ணாதடா. அவளுக்கு மட்டும் கார்த்தி இப்படி இருக்கிற நிலைமை தெரிஞ்சா அவளால இதை தாங்கிக்க முடியுமாடா? அதுவும் ஜெயா கார்த்தி மேல வச்சிருக்க லவ்வுக்கு அவளுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருச்சுன்னா அப்புறம் கார்த்திக் யாரா பதில் சொல்லுவா? பேசாம போனை சைலண்ட்ல போடுறா. டேய், ஜெயா கிட்ட இந்த உண்மையை சொல்லாம எவ்வளவு நாடா மறைக்க போறீங்க?
அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். ஒருவேளை ஃபோன் எங்கேயாவது மிஸ் பண்ணிருப்பானோ? இந்த காத்தாடி எப்போ அவன் கூடயே தானே இருப்பான். அவனுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். டேய் கார்த்தி அம்மா பக்கம் சாப்பிட வாங்கி கொடுறா. சரி மாப்பிள. மாப்பிள்ள ஜெயா கால் பண்றாடா. மாப்பிள நீ ஏதாவது சொல்லி சமாளிடா. ஹலோ. ஏய் காத்தாடி, என்னடா எல்லாரும் ஊருக்கு போன உடனே என்ன மறந்துட்டீங்களா? இல்லை ஜெயா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்னடா உன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? உடம்பு சரியில்லை, லைட்டாக ஃபீவராக இருக்கு. ஐயோ, அப்ப என் கார்த்திக்கும் உடம்பு சரியில்லையா? எங்க அந்த இடியட் போன கூட அவங்கிட்ட? டேய் கார்த்திக் கிட்ட போன குடுறா. கார்த்தி பாண்டி கூட ஊர் சுத்த போயிருக்கான், வந்தோடனே பேச சொல்கிறேன். ஓ அப்படியா? போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறான். என் கூட பேச முடியாத அளவுக்கு சார் பிஸி. அவன் ஃபோனு தண்ணியில் விழுந்துருச்சு, சரியா ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு இருந்தான். வந்தோடனே பேச சொல்கிறேன் ஜெயா. என்னமோ சொல்ற. ஏய் காத்தாடி, என் கார்த்தியை எப்படி கூட்டிட்டு போனியோ அப்படியே கூட்டிட்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. சொல்லிட்டேன். சரி, அப்புறம் அவன் வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. சரி ஜெயா. பாய். கத்தாடி ஏண்டா